இயேசுக்கு புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. உயிர்த்தெழுந்ததும் வாழ்வும் நானே. என்னில் நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் என்னோடு உயிர்த்தெழுந்து வாழ்வான் என்கிறார் ஆண்டவர். யோவானுடைய திருமுகத்திலே அதிகாரம் 11 25 இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆகவே சகோதரர் ராஜ்குமார் ஐயா அவர்களுக்காக நாம் எழுதுகின்ற பாடல்கள் ஒவ்வொன்றும் இறைவனின் சன்னிதியிலே வளர்க்கிறதாக ஆண்டவரை நாம் எல்லாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றோம் இல்லைங்களா? ஆண்டவரை நாம் எல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கணும். வாழ்வு ஒன்று உண்டு என்று நாம் நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றோம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நாம் நம்புகிறோம். அப்படி என்றால் நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுந்து ஆண்டவரோடு இணைவோம் என்பதுதான் உண்மை. ஆகவே இயேசுவை பார்க்க எப்போ வருகிறோம் என்ற பாடலை பாடி கரங்களை தட்டி, ஆண்டவரே உங்களுக்காக நாங்கள் காத்து கிடக்கின்றோம், ஆண்டவரே உங்களுடைய நாங்கள் அடைக்கலம் கொடுத்தவர்களாக ஆண்டவரை இந்த பாடலை உமக்கு ஒப்புப்படுகின்ற இயேசுவே. உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோம். என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன்.
வருவதை எதிர்பார்த்து ஒவ்வொரு ஊழியனும் அனைத்து இறை மக்களும் காத்துக்கொண்டு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரும் கரங்களை தட்டமா நம்மை எங்களை இந்த இறை ஊழியத்தில் நிற்க வைத்து நாங்கள் இருக்கும் வரை நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று ஆணித்தரமாக ஒரு உண்மையான இறை வார்த்தை இறை அன்பு மக்களிடையே பரவ வேண்டும் என்று ராஜபால் ஐயா அவர்களை பார்த்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவரை பார்த்து தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுக்கு இப்பொழுதும் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். பிரியமானவர்களே, எங்களுக்கு ஆன்மீக குரு மாத்திரம் அல்ல, எங்களுக்கு ஒரு தந்தையுமாக இருக்கு எங்களை வழிநடத்துகிறார். ஒரு ஊழியன் எப்படி இருக்க வேண்டும்? சீராக் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் 2வது அதிகாரம் 1:7 கொடுத்தாய் நீ ஆண்டவருக்கு ஊழியம் புரிய முன்வந்தால் உள்ளத்திலே உண்மையுடனாக உறுதியாக துன்பம் வரங்க சோதனை எங்களுக்கு அதிகமான சோதனை துன்பத்தை தாங்கிக் கொள்ளும் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய சித்தனை பிடித்துக் கொள் என்று அந்த வார்த்தையை படித்து அப்பப்போ ஆண்டவர் ராஜ்பர் கூட பேசிக் கொடுத்து எனக்கு பிடித்த வசனத்தை வார்த்தை அநேக நேரங்கள் நாங்கள் அவரோட பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்பப்போ பேசுவோம், டவுட்ஸ் எல்லாம் பேசுவோம். அப்பப்போ நான் கால் பண்ணுவோம் ஐயா அவருக்கு ரயில்வே காலேஜ் தான் தாய் மாதிரி, நாங்கள்லாம் அவருக்கு பிள்ளைகள். கரைகளை கட்டலாமா? நம்ம எல்லாம் ரயில்வே காலேஜ் அந்த பிள்ளைகள் எத்தனை உள்ளங்கள் இருப்பார் அவருக்காக வந்து இயேசு மீது நம்பிக்கை வைத்து இயேசுவோடு வாழ நம்மளை அவர் ஆன்மீக உருவாக நம்மை தத்தெடுத்து வளர்க்கிறார். கர்த்தர் நாமம் என் புகலிடமே இந்த பாடலை பாடி செய்து கொண்டு